வணக்கம் மக்களே, இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 டே 46 ரிவ்யூ. இன்றைக்கும் ராஜாராணி டாஸ்க் தான் நடந்தது. அண்ட் ராஜாராணி டாஸ்கில் இன்றைக்கி என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்துன்னு அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அண்ட் இன்றைக்கி எபிசோட் பற்றியும் நம்ம ரிவ்யூ பற்றியும் உங்களுக்கு தோன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக கொடுங்க. அண்ட் உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். அதுதான் எனக்கு பெரிய சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட். அதனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. நம்ம வீடியோவுக்கு உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் கொடுத்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக எபிசோடில் திருப்பி இந்த ராஜாராணி டாஸ்க் தான் நடந்தது. இன்றைக்கி அந்த ராஜாராணி டாஸ்க் முடிஞ்சிச்சு. அதில் பாய்ஸ் டீம் வின் பண்ணி அந்த சிம்மாசனத்தை அடைஞ்சிட்டாங்க. பட் அந்த டாஸ்க்கு இந்த விஷயங்கள்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜென்ரலான இந்த பிக் பாஸ் ஷோவில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம், அந்த முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி எபிசோடில் அங்கே ஹவுஸ்மேட்ஸ்கிட்டே அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக அது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அது நான் நேற்று ரிவ்யூவில் நான் அதை பற்றி பேசியிருந்தேன். என்னென்னா இந்த சீசனில் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் இருக்கிறதுனால அந்த ஒரு வீடு சம்மந்தமாக ஒருத்தர் அந்த லைனை வீட்டு நடுவில் கூட கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னும்போது சில விஷயங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறாங்க. அந்த டாஸ்க்குன்றது பனிஷ்மெண்ட்டில் பேரில் நடக்குது. அதை பேசிக்காக என்னென்னா இன்றைக்கி ஆக்சுவலாக சாச்சனா கிட்ட இந்த ஹவுஸ்மேட்ஸில் அந்த அன்ஷிதாவும் தர்ஷிகாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சாச்சனா இந்த ஜெஃப்ரிக்கு அந்த 100 தோப்புக்கரணம் போடணும்னு கொடுத்த அந்த டாஸ்க்கு, அது டாஸ்க் மாதிரி இல்லை, அது பெரிய பனிஷ்மெண்ட் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி அது அதுக்கப்புறம் ஜெஃப்ரி கால் வச்சுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அதை பற்றி பேசினிருக்காங்க. அது கேட்டதுக்கு சாச்சனா என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்ததுனால கடுப்பானதுனால தான் வேணும்னே தான் அந்த டாஸ்க் நான் கொடுத்தேன். அதை நான் கொடுத்தேன். அப்போ அவன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு போய்க்கலாம். அவனும் வாண்டடாக பண்ணிட்டு அப்புறம் வலிக்குதுன்னு சொன்னேன். அப்படின்னா வேணும்னே கோவத்தில் தான் கொடுத்தேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்காங்க. அப்படி கொடுக்குறது தப்பு, இவங்க பர்சனலாக எடுத்து அந்த மாதிரி கொடுக்குறாங்க, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை ஜாக்லின் சாச்சனை கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி நீ இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தல 100 தோப்புக்காரங்களாம் ரொம்ப ஓவர், அது எப்படி பண்ண முடியும், நீ ஏன் அப்படி கொடுத்தேன்னு கேட்டதுக்கு நான் வேணும்னே தான் வாண்டடாக தான் கொடுத்தேன், ஏன்னா சமக்கம் வந்துச்சு, கடுப்பாயிடுச்சு, அதனால் நான் வாண்டடாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி அவங்க சொல்கிறது ரொம்ப சாதாரணமாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். அப்புறம் அவன் வாண்டடாக தான் கொடுத்தேன், அவன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அவன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கால் வலிக்குன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறது சாச்சனை கேட்குறது ரொம்ப சரி பரவாயில்ல அடுத்த வாட்டி பண்ணாத அப்படின்ற மாதிரி சாதாரணமாக அவங்க சொல்லிட்டு போகிற விஷயமா இருக்கலாம். பட் ஆனால் இது எவ்வளோ இதுக்கு பின்னாடி ஒரு சீரியஸான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்றத இந்த ஹவுஸ்மேட்ஸு புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது யாரும் அது சொல்லி அதை அவங்களுக்கு உட்கார வச்சு புரிய வைக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே எதை சொன்னாலும் எதை அட்வைஸ் பண்ணாலும் அவங்க கத்துறாங்க எல்லாருமே. பட் ஆனால் அவங்க பண்ணுற தப்பை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இது ஒரு டாஸ்க்கு, சும்மா ஒரு ஃபன்னுக்கு சாதாரணமாக கொடுக்குற ஒரு டாஸ்க்கு. நீங்கள் தோப்புக்காரன் போட சொல்கிறீங்களா, ஒரு 5 தோப்புக்காரன் 10 தோப்புக்காரன் போட்டு விட்டுடணும். அதுவே ரொம்ப ஜாஸ்தி, அதுவே பண்ண முடியாது. என்ன அதுவே எல்லாருக்கும் திடீர்னு பண்ணால் மிஞ்சி போனால் ஒரு 10 தோப்புக்காரன் போடலாம், இல்லை 15 போடலாம். 100 போடணும்னு சொல்லி போட வச்சுருந்தது நாளைக்கு அவர் கால் வலிச்சு அவருக்கு நாளைக்கு அந்த ப்ராப்ளம் பெருசாச்சுன்னா அது என்ன, இந்த டாஸ்க் நீங்கள் இப்போ பண்ணி அவரை பனிஷ் பண்ணி என்ன சாதிக்க முடியும்? உங்களுக்கு கோவம் வந்ததுன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாமா? அந்த கேள்வி தான் இங்கே வருது. இப்போது இந்த பிக் பாஸ் சீசனை பொறுத்தளவு என்னென்னா எல்லா கண்டஸ்டண்ட்டுக்குமே என்னென்னா முக்கால்வாசி இந்த ஆண்கள் அணியில் இருக்கிறவங்களுக்கும் சில பேருக்கு தேவையில்லாமல் ஈகோ ட்ரிகராக ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. பட் பெண்கள் அணியில் இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய லெவலில் ஈகோ ட்ரிகர் ஆகி அவங்களுக்கு என்னென்னா இந்த வீட்டில் நிறைய பேர் என்னென்னா அந்த கோபம், வெறுப்பு, எரிச்சல், வெறி, எனக்கு ஒன்று பார்த்தா பிடிக்கல, எனக்கு கோபம் வந்துச்சு அதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஒரு வன்மம் இதை மட்டுமே தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு டாஸ்க் ஆடுறது அப்படின்றது இந்த சீசனில் ரொம்ப பெருசாச்சு. டாஸ்க்குன்ற பேரில் பனிஷ்மெண்ட் கொடுக்குது. அன்றைக்கி மஞ்சரி இவருக்கு முத்துக்கு பர்பி பண்ண சொல்லி ஒரு 9, அதாவது 3 செட்டு, ஒரு செட்டில் 30 சொல்லி 90ன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் ஒரு செட்டோடு நிறுத்திக்கிறேன்னு சொல்லி அவங்க சவுந்தரக்கட்டை சொல்லி சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு சொல்லி அப்புறம் முத்து பண்ணார். 3 செட்டு பண்ணார். 3 செட்டு ஃபுல்லாக பண்ணாருன்னு தெரியல, அவர் நிறைய பண்ணார். அதெல்லாம் பண்ணாருன்னா அது ஒரு ப்ராப்ளம் ஆகுது. இப்போ நீங்கள் அது ஒரு ஏன் இவ்வளோ எரிச்சலில் இப்படி ஆடிட்டுருக்காங்கன்றது மட்டும் புரியல. ஆனால் அவங்க எப்படி வேணால் ஆடிட்டு போகிறேன். ஏன்னா அது அவங்களுக்கு புரியணும், தானாக புரியணும், அவங்களுக்காக புரிஞ்சாகணும். இல்லைனா பிக் பாஸ் சொல்லணும், இல்லைனா விஜய் சேதுபதி சொல்லணும். பட் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க, இவங்க இப்படி தான் ஆடிட்டுருக்காங்கன்னா அதோட வெளிப்பாடு தான் இந்த சீசன் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் எரிச்சலான சீசனாக யாருக்குமே பிடிக்காத ஒரு கடுப்பாக இருக்கிற சீசன் மாதிரி இருக்குது. அது அப்படி தான் ஆகும். இப்போ நீங்கள் பண்ணுறதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சீசன் பார்க்கும்போது மற்றவங்க பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இது டைரெக்ட்லி ரிலேட்டட். இது நீங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணுற விஷயங்கள், நீங்கள் டாஸ்க் எப்படி ஆடுறீங்களோ அந்த விஷயங்கள் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக அப்படியே கனெக்ட் ஆகும். நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக ஆடினீங்கன்னா, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஆடினீங்கன்னா அது கனெக்ட் ஆகும்.
நீங்கள் வெறும் கோபம், வெறுப்பு, எரிச்சல், வன்மம், நான் இப்படி தான் பண்ணுவேன், எனக்கு கோவம் வந்து நான் டாஸ்க் கொடுப்பேன், டாஸ்க் கொடுக்குற பேரில் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், எக்ஸ்ட்ரீமாக கொடுப்பேன், அவன் ஏன் பண்ணான், நான் கொடுத்தா கொடுக்குறேன், அவன் ஏன் பண்ணான்னா, அது நீங்கள் புரிஞ்சிக்காமலே உணர்ந்துக்காமல் இருந்தீங்கன்னா அது வந்து சரி கிடையாது. இதெல்லாம் வந்து திமிரான ஒரு செயல், திமிரான ஒரு பேச்சு. அதே மாதிரி இந்த பல்லக்கு டாஸ்க்கு அப்படின்னு வந்தபோது என்னென்னா, அவங்க வந்து நடுவில் வந்து சாச்சனா வந்து தீபக் கிட்டேயும் ராயன்கிட்டேயும் இவர் ராணவ்கிட்டையும் பேசும்போது தீபக்கு ரயன் ராணவ் 3 பேருமே காமனாக சொல்கிற மாதிரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வாயை முட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, அதை நான் இங்கே சொல்ல விரும்பல, அது எபிசோட் பார்த்தவங்களுக்கு ஷோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அது அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து ஒரு பொண்ணு, அதுவும் அந்த டாஸ்க் ஆடுற ஒரு ஹவுஸ்மேட்டாக இருக்கும் வந்து போகிற போக்கில் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறதுன்றது வந்து அது அது கரெக்டாக இல்லை. ஓகேங்களா? அது வந்து ஒரு இவங்க எல்லோரும் வந்து ஜஸ்ட் லைக் தட் லைட்டாக எடுத்துக்கிறாங்க. இல்லை ஒரு பொண்ணு சொன்னால் சரி பரவாயில்ல, அது பரவாயில்ல, விட்டு போன்னு சொல்லி பசங்க விட்டு போகிறாங்கன்றதுக்காக நீங்கள் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? இதே அந்த வார்த்தையை வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்நேரம் வீடு வந்து 32 வெடிச்சிருக்கும், 32 பாகமாக செதறி இருக்கும். அது இந்த வீக்கெண்டில் அதை மட்டும்தான் மெயின் டாபிக் எடுத்து அது யார் சொன்னாங்களோ அவங்கள வந்து இந்நேரம் அசிங்கப்படுத்தி அவர் கெட்டவர், கேவலமானவர், அவர் வந்து இப்படி தான் பெண்களை வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லி அவருக்கு பயங்கரமாக முத்திரை கொடுத்து ஸ்டாம்பிங் கொடுத்து அமைச்சிருப்பாங்க. அது நீங்கள் எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த வார்த்தையை நான் இங்கே சொல்ல விரும்பலை. அதை பற்றி நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க. நிறைய பேர் அதை வந்து சோஷியல் மீடியாலேயும் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாலேயும் வந்து ரொம்ப அதை வந்து பின் பாயிண்ட் பண்ணி கழுவி ஊற்றிருக்கிறாங்க. பட் அது வந்து சாச்சனா அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது. இது வந்து ஒன்றும் இல்லை, அது ஒரு டாஸ்க்கு, ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. சாச்சனாவும் சரி, ஜாக்லினும் சரி, இந்த 2 பேருமே, மஞ்சரியும் சரி, இந்த 3 பேருமே ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறாங்க எல்லா விஷயங்களையும். அதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அது ரொம்ப பர்சனலாக எடுத்துக்குது. ஆனந்தி அப்படி தான் போன வாரம் 2 வாரம் 2-3 வாரம் ரொம்ப பர்சனலாக எடுத்துருந்தாங்க. ஏதோ இந்த வாரம் போன வாரம் கொஞ்சம் ஓரளவு அடக்கி வசிக்கிறாங்க, சைலண்ட்டாக இருக்காங்க. பட் சௌந்தர்யா, ஜாக்லின், மஞ்சரி அண்டு சாச்சனா வந்து எல்லா விஷயங்களையுமே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப பர்சனலாகவே எடுத்துக்கிறாங்க, ஈகோவாகவே எடுத்துக்கிறாங்க. எல்லோரும் நீங்கள் பண்ணுறீங்க, ஓகே ஃபைன். ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, நைட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சப்பறம், சாப்பிடும்போது சரி, சாப்பிட்டு முடிச்சப்பறம் எல்லாம் நல்லா தானே உட்காந்து பேசி கதைச்சிட்ருக்கீங்க, ஜாலியாக சிரிச்சு பேசுங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் காலையிலேருந்து இந்த டே ஃபுல்லாக நடக்கிற டாஸ்க் வரும்போது மட்டும் உங்களுக்கு ஏன் அவ்வளோ வெறுப்பு, வெறி, கோபம், எரிச்சல், வெறுப்பு வருது? டாஸ்கில் வந்து கடுப்பாகலாம், கோவப்படலாம், அந்த டாஸ்கில் ஒரு இன்டென்சிட்டி இருக்கலாம். ஆனால் எல்லாமே நீங்கள் வெறுப்பாகவே பேசிட்டு வெறுப்பாகவே திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் தேவையில்லாமல் வந்துடும். வார்த்தைகள் தேவையில்லாமல் வரும்போது பார்க்குற நமக்கு அந்த பார்க்கும்போதே எரிச்சல் வருது, ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஷோவை பார்க்கறதுக்கு நாங்கள் இங்கே உட்காந்துல, இப்படிப்பட்ட ஷோவை பார்க்கறதுக்கு ரிவ்யூ பண்ணுவாங்க. இது பல பேர் வந்து அதனால் என்ன, இதனால் என்னன்னு பேசுவாங்க. பட் அதனால் என்னன்னு பேசிகிட்டு இருந்தால் எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்கலாம். இதை நிறைய மக்கள் பார்க்குறாங்க, நிறைய ஃபேமிலிஸ் பார்க்குறாங்க, நிறைய குழந்தைங்க பார்க்குறாங்க. அப்படின்னும் போது ஷோ உள்ளுக்குள்ளே ஹவுஸ்மேட்ஸுக்கும் பொறுப்பு இருக்குது, அண்டு நடத்துகிற பிக் பாஸ்க்கும் பொறுப்பு இருக்குது. அது வீக்கெண்டில் வந்து கேள்வி கேட்குற மக்கள் பிரதிநிதி விஜய் சேதுபதிக்கும் அவருக்கும் பொறுப்பு இருக்குது. இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத வெறுப்பு, வன்மத்தை யாராக இருந்தாலுமே ஸ்டாப் பண்ணணும். அது பையன் சொன்னாலும் சரி, பொண்ணு சொன்னாலும் சரி, அதை ஸ்டாப் பண்ணணும். அதை இவங்க கரெக்ட் பண்ணாமலே போய்ட்டுருக்காங்க. கரெக்ட் பண்ணதுனால அதை நான் ரிவ்யூவில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நான் ஷோ பார்க்கும்போது அது எப்படி போகுது, நான் அந்த ஷோ வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும்னு பார்க்குறேன். ஷோ வந்து ஒரு மரியாதையாக, ஒரு மதிப்போடு அந்த ஷோ இருக்கணும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு தரத்தோடு இருக்கணும். இது வரைக்கும் 7 சீசனாக வந்து வீட்டுக்குள்ளே 1008 சண்டை வந்திருக்கு, 1008 பேசியிருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க, எல்லாமே பற்றியும் கத்திருக்காங்க. ஆனால் யாருமே வந்து தேவையில்லாத வார்த்தைகளோ, தேவையில்லாத ஒருத்தர் மேலே வெறுப்பு காட்டுற மாதிரி, மட்டம் தட்டுற மாதிரிலாம் ஒன்றும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. அதே பண்ணதெல்லாம் வந்து கமல் சார் கண்டிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஆளுங்களை அந்த வாரமே இல்லை அதுக்கு அடுத்த வாரமே வீட்டை விட்டு மக்கள் வந்து ஓட்டு போட்டு வெளில அமைச்சிருக்காங்க. பட் இந்த வாட்டி சீசன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கண்ட்ரோலே எல்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் ஒரு மாதிரி ஒரு சரியான ஒரு ரூட்லேயே போல். அதாவது பிக் பாஸும் கண்டிக்க மாட்டுறாரு, கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு சொல்லவும் மாட்டுறாரு, விஜய் சேதுபதியும் கேள்வி கேட்க மாட்டுறாரு, ஹவுஸ்மேட்ஸ் யாரும் அதை கரெக்டும் பண்ண மாட்டுறாங்க, தனக்காகவும் தெரிய மாட்டேது. நைட்டெல்லாம் உட்காந்து நல்லா பேசுகிறீங்க, அண்ணா தங்கச்சி ஃப்ரெண்டு கிண்டுன்னு நல்லா பேசிக்கிறீங்க, காலையில் இருந்தவொன்னு ஏன் அவ்வளோ வெறுப்பை கக்கிறீங்க? அந்தளவு அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லாருமே பர்சனலாக எடுத்துக்கிறீங்க, ஈகோ வருது உங்களுக்கு, பர்சனலாக எடுத்துக்கிறீங்க, கோவம் வருது, ரொம்ப எரிச்சல் வந்து உச்சத்துக்கு போகுது கோவம், அண்ட் உங்களுக்கு ஈகோ வருது. அதான் இங்கே பிரச்சனை. ஏன்னா இந்த எல்லா டாஸ்க்லையுமே எல்லா விஷயங்களையும் அது மட்டும்தான் வருது, எதை எடுத்தாலும் அது மட்டும்தான் வருது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு நிறைய நடந்தது. அதாவது ஜெஃப்ரி வந்து விஷால் கிட்ட பேசினுருக்காரு. அப்போ இந்த மஞ்சரி, இந்த ஜாக்லின், இந்த பவித்ரா, தர்ஷிகாலாம் சேர்ந்து இந்த ராஜாவோட சேரை எல்லாம் தூக்கிட்டு போய் அந்த ரூமில் போய் வச்சுக்கினாங்க. இவங்க அந்த பாய்ஸ் டீம் வந்து உள்ளே டாஸ்க் பண்ணியிருக்கும் போது இவங்க எல்லாம் சேரெல்லாம் எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுக்கினாங்க, ராஜாவோட அந்த சேரு. அப்புறம் இவங்க இந்த பாய்ஸோட நாடு சைடில் நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சாங்க. கேட்டால் ஃபன் அப்படின்னு சொன்னாங்க.
அதை ஜெஃப்ரி வந்து அந்த பார்த்துட்டு நீங்களாம் இப்படி பண்ணுறீங்க நியாயமா அப்படின்னு கேட்டு விஷால் கிட்ட ஏதோ பேசினிருக்காரு. அதில் ஒரு வார்த்தையை மட்டும் மஞ்சரி கேட்டாங்க, இந்த மாதிரி என்ன நீங்கள் தலைவியாக இருக்கீங்க, நீங்கள் போய் இப்படி பண்ணலாமா, என்ன இது, சே ஏன் இப்படி பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு அவர் வந்து என்ன இதெல்லாம் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். இதை மஞ்சரி கேட்டுன்னு என்ன நீங்கள் என்ன சீன்னு சொன்னீங்க, தலைவி அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க, சீன்னு ஏன் சொல்கிறீங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை பிடிச்சிக்கினாங்க. தலைவின்னு சொல்லக்கூடாதான், சீன்னு சொல்லக்கூடாதான். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீன்னு சொல்லலை, சேன்னு தான் சொன்னார். என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க, சே இது சாதாரணமாக சொல்கிறது, என்ன நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, ஜாக்லினா காட்டிங்களா கேட்க மாட்டீங்களா, என்ன சே என்ன போய் இப்படிலாம் பண்ணுறீங்க, சே இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டது பெரிய தப்பான். அப்போ சாச்சனா வந்து தீபக் கிட்ட சொன்ன அந்த வார்த்தை, ராணவ் ராயன் கிட்டலாம் அவங்க சொன்ன வார்த்தை, அப்புறம் இவங்க இஷ்டத்துக்கு பேசுறது, கத்துறது, சௌந்தர்யெல்லாம் பேசின வார்த்தைகள், அதெல்லாம் என்ன. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்குன்னு வரும்போது நீங்கள் அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு வார்த்தை சீன்னு சொன்ன வார்த்தைக்கு மஞ்சரி ஒரு பெருசாக பிடிச்சிட்டு பேசுகிறாங்க. அவர் சீனே சொல்லலை. அப்புறம் ஜாக்லின்னு சொல்கிறாங்க, இந்த இவங்கெல்லாம் கேம் ஆடிக்கும் போது இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க சொன்னோன்னு ஃபன்னுன்னு சொல்லி பண்ணிட்டு எதுக்கு நீங்கள் எல்லா சேரத்தில் வந்து வைக்கிறீங்க, திருப்பி எதுக்கு இந்த மாதிரி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்படி கேம் ஆட என்ன ஆகுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்படியே கேம் ஆடுங்க, நீங்கள் இப்படி தான் கேம் ஆடுவீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் கேம் ஆட தெரியும், இப்படி தான் நீங்கள் ஆடுவீங்கன்னா ஆடிட்டே நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் பார்க்குற நமக்கு ஒரு எபிசோட் பார்க்க இந்த ஷோ மேலேயோ இந்த சீசன் மேலேயோ எந்த எபிசோட் மேலேயும் சரி, எந்த கண்டஸ்டன்ஸ் மேலேயும் சரி, எந்த விதமான ஒரு 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 இன்ட்ரெஸ்ட்டோ இதை பார்க்கணுன்னு தோன்றதோ இல்லை அவங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணணும்னு தோன்றதோ வராது. இந்த கும்பலில் யார் ஓரளவு பெட்டராக இருக்காங்க அப்படின்னு தோணி அவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ண தோணும். அதனால தான் வந்து முத்துக்குமரனுக்கும் அருணுக்கும் வந்து சப்போர்ட் நிறைய பேர் பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ண தோணும். இப்போ வர முத்துக்கும் அருணுக்கும் சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஏன்னா அவங்க அந்தளவு கரெக்டாக ஆடுறாங்க. அண்ட் மோஸ்ட்லி பாய்ஸ் டீம் வந்து எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் ஜாஸ்தியாகுது. கேர்ள்ஸ் டீம்லேயும் அந்த சப்போர்ட் எல்லாருமே கொடுக்கணுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் ஆடி ஒரு ரெஸ்பெக்டாக விளையாடினா நல்லாயிருக்கும். நீங்கள் டாஸ்கில் சண்டை போடுங்க, வீட்டில் நடக்கிற உங்களுக்கு கடுப்பாக ஒரு விஷயங்கள் நீங்கள் கேள்வி கேளுங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஒரு வார்த்தைகள்லாம் வந்து தேவைலாம் விடாதீங்க. அது நீங்கள் வார்த்தைக்கு விட்டிங்கன்னா அது யாரும் கேட்க போகல. ஏன்னா வந்து கேர்ள்ஸ் யாருமே கொஸ்டின் பண்ண போகிறது இல்லை. பசங்க வந்து அதை பெருசாக எடுத்து பேச மாட்டாங்க. பசங்களை அதை வந்து பரவாயில்ல விட்டு போயிடுவாங்க. அவங்க பரவாயில்ல விட்டு போயிடுறாங்க அப்படின்றதுக்காக உங்களுக்குன்னு ஒரு தரம் இருக்குல்ல. ஏன்னா இதை நிறைய பேர் பார்க்குறாங்க. பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே இவங்க இப்படி தான் பேசுகிறாங்க, இவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியலன்னு சொல்லி எடுத்துருவாங்க. அதை நீங்கள் வந்து முடிஞ்சளவு அது ஓகே உங்கள் விருப்பம், அது நம்ம சொல்லி ஒன்றும் பண்ண போகல. ரிவ்யூ பண்ணுறோம், இந்த மாதிரி இருக்குது, இது நீங்கள் இப்படி பண்ணுறது கரெக்டாக இல்லை, நீங்கள் பண்ணுறதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ராஜாராணி டாஸ்க் வந்து நேற்று கூட நான் ரிவ்யூ போட்டிருந்தேன். ராஜாராணி டாஸ்க் வந்து டோட்டலாக வந்து கான்செப்டே வேஸ்ட்டுன்னு போட்டிருந்தேன். ஆனால் வந்து நேற்று ஏன்னா அப்படி தான் இருந்தது. ஏன்னா ஸ்டார்ட் பண்ண செம்ம முக்கியம் இருந்துச்சு. நேற்று ஒன்றுமே இல்லை அந்த ராஜாராணி டாஸ்கில். நடா இப்படி பண்ணாங்க, அதனால தான் இன்னையோட முடிச்சிட்டாங்க. நேற்று தான் ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று ஆரம்பித்தாங்க, இன்றைக்கி முடிச்சிட்டாங்க. 2 நாள் இருந்திருக்கும், கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 2.5 நாள் இருந்திருக்கும். பட் நேற்று கொஞ்சம் எஃபெக்டிவாக நேற்று தான் ஃபுல்லாக ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி அந்த டாஸ்க் முடிச்சு, ஏன்னா அந்த கான்செப்டே வேஸ்ட்டு, ஃப்ளாப். அதனால் இன்றைக்கான அந்த கான்செப்ட்டில் கொஞ்சம் சில விஷயங்கள் நல்லா பண்ணாங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி 2 டாஸ்க் வச்சாங்க. ஒன்று வந்து என்னென்னா வெயிட்டு பார்க்கணும். நிறைய பொருட்கள், இப்போ சாக் பீஸ் இருக்குது, சில ஸ்பூன் இருக்குது, பஞ்சு இருக்குது, அப்புறம் காய்கறிலாம் சொல்லி அதுக்குள்ள வெயிட் பார்க்கணும். அவர் பிக் பாஸ் ஒரு வெயிட் சொல்லுவார். அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க அந்த திங்ஸ் எடுத்து போய் வச்சு ஓரளவு இவங்க கணிப்பில் இவ்வளோ இந்த திங்ஸுக்கு இவ்வளோ பிக் பாஸ் சொன்ன வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு அவங்க வைக்கணும். அதில் முன்ன பின்ன எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதுதான் டாஸ்க்கு. அதில் வந்து யாருமே கரெக்டான வெயிட்டு சொல்லலை. அது சொல்ல முடியறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓரளவு கொஞ்சம் யோசிச்சா பண்ணலாம். பட் நமக்கு டக்குன்னு அதை கரெக்டாக கணிக்க முடியாது. அதனால் ஓரளவு பண்ணாங்க எல்லோரும், பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீமு. ஆனால் பாய்ஸ் வந்து அது கொஞ்சம் ஓரளவு கிட்ட பண்ணாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு 1/2 கிலோ வைக்கணும்னு சொன்னாங்கன்னா இவங்க வந்து ஒரு 250 கிராம் வைக்கிறாங்க, இல்லை 750 கிராம் வைக்கிறாங்க. பிக் பாஸ் வந்து ஒரு 1 கிலோ வைக்கணும்னு சொன்னாங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தாங்க. ஒரு பொருளோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஒரு வெயிட் சொல்லணும், 2 கிலோ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த 2 கிலோக்கு பிக் பாஸ் வந்து 2 கிலோக்கு வைங்கன்னு சொன்னால் 2 கிலோக்கு ஏற்ற மாதிரி போய் அந்த தர்பூசணியோ பழங்களோ வைக்கணும்னு வருது, இந்த வெங்காயம் அந்த மாதிரி வைக்கணும்னு வருது. அதில் வந்து ஓரளவு பாய்ஸ் டீம் கரெக்டாக பண்ணி டாஸ்க் வின் பண்ணாங்க. அது வின் பண்ணதால் அந்த சிம்மாசனத்துக்கு வந்து ஒரு படிக்கட்டு அவங்க போனாங்க. அதுக்கு அடுத்த டாஸ்க் வந்து என்னென்னா இந்த நேரம் கணிக்கிறது. அதாவது இந்த ராஜகுருக்கு மட்டும் ரயான் வந்து பாய்ஸ் சைடு ராஜகுரு, பவித்ரா வந்து கேர்ள்ஸ் சைடு ராஜகுரு. அவங்க 2 பேர் வந்து டைம் தெரியாதுல்ல, பிக் பாஸ் வீட்டில் டைம் தெரியாது. அவங்களாவே என்ன பண்ணணும், 1 மணி, 3 மணி, 6 மணி, 9 மணி இந்த டைம் வந்து அந்த சூரியன் அந்த வெளிச்சத்தை வச்சு பார்த்தா அவங்க வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து பிக் பாஸ் வீட்டு சொல்லணும். இப்போ டைம் வந்து 1 மணி, இப்போ 3 மணி சொல்லணும். அது என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு 2 டைம் வந்து ரயான் வந்து கொஞ்சம் கரெக்டாக சொன்னார். 1 மணிக்கு 1 மணி 13 நிமிஷத்தில் சொல்லிட்டாரு. 3 மணிக்கு வந்து 3 மணி 6 நிமிஷத்தில் சொல்லிட்டாரு. பட் பவித்ரா வந்து 1 மணியை வந்து 2 மணி 2:20க்கு சொன்னாங்க. ரொம்ப லேட்டாக 1 மணி நேரம் 20 நிமிஷம் லேட்டாக சொன்னாங்க. 3 மணியை வந்து அவங்க கிட்டத்தட்ட 5 மணிக்கு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரயான் வந்து 6 மணியை வந்து கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டார்.
5:05ன்னு ஏதோ சொல்லிட்டாரு. பவித்ரா அதை கொஞ்சம் கிட்ட சொல்லிட்டாங்க, 5:57 சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து 9 மணி டைம் வந்து இவர் வந்து 7:30க்கோ சொல்லிட்டார் போல இருக்குது ரயான்னு. அவங்க 8:30க்கு சொன்னாங்க. அப்புறம் பிக் பாஸ் இந்த டாஸ்க்கு பற்றி பேசும்போது அந்த டைம் கேட்டதுக்கு பவித்ரா கொஞ்சம் க்ளோஸாக சொல்லிட்டாங்க. 9:15 வந்து 9 சொன்னாங்க, இவர் 9:55 சொல்லிட்டாரு. அந்த டாஸ்க்கை கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் வந்து ஆக்சுவலாக எனக்கு ஒரு விமர்சனம் வந்தது. என்னன்னா, நீங்கள் இப்போ ஒரு டைம் சொல்கிறீங்கன்னா எவ்வளோ வாட்டி நேராக சொல்கிறாங்கன்றது கணக்கா, இல்லை எவ்வளோ டைம் தள்ளி சொன்னாங்கன்றது கணக்கான்னு பார்க்கணும். இப்போ 1 மணின்ற டைமு ரயான் வந்து 1:13 சொன்னாங்க, அவர் 13 நிமிஷம் தள்ளி சொல்லியிருக்காரு. பட்டு பவித்ரா வந்து 2:20 சொன்னாங்கன்னா 1 மணி நேரம் 20 நிமிஷம் 80 நிமிஷம் தள்ளி சொல்லுவேன்னு சொல்லிட்டு அந்த 13:80ன்னு ஆட் பண்ணணும். அப்புறம் வந்து இவங்க வந்து இப்போ 3 மணி வந்து ரயான் வந்து 3:06 சொன்னாங்கன்னா அவருக்கு 6 நிமிஷம் தான் ஆட் பண்ணணும். அவங்க வந்து 5 மணி சொன்னாங்கன்னா அதுக்கு 2 மணி நேரம் ஆட் பண்ணணும். அந்த மாதிரி ஆட் பண்ணாங்கன்னா டோட்டலாக பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ மினிட்ஸ் சொன்னாங்களோ அதை வந்து கம்மி பண்ணி போட்டால் தான் கரெக்டாக வரும். அப்போ கூட்டி கழிச்சு பார்த்து இவங்க வந்து சொன்ன டைமுக்கு இவ்வளோ தள்ளி சொன்னாங்க, இவங்க இந்த டைமுக்கு தள்ளி சொன்னாங்க. ரொம்ப தள்ளி சொன்னது வந்து யார் சொன்னாங்களோ அவங்க அவுட்டு அப்படின்னு இருந்தால் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை விட்டு நீ இது கிட்ட சொன்ன நீ 1, நீ இது கிட்ட சொன்ன நீ 2, அவங்க 2 சொன்னாங்க, கடைசியாக ஒருத்தவங்க சொல்லுங்கன்னா அது அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த சுவாரஸ்யம் இல்லை. அதனால் அது பட் எனிவே அதுக்கு முன்னாடியே இந்த பாய்ஸ் டீம் வந்து 3 டாஸ்க் வின் பண்ணதுனால இன்னையோட அந்த ராஜாராணி கான்செப்ட் வந்து வேலைக்கு ஆகாத கான்செப்ட் க்ளோஸ் பண்ணலன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பாய்ஸ் வின்னுன்னு சொல்லிட்டாங்க. பாய்ஸ் வின்னுன்னு சொல்லிட்டு பாய்ஸ் வந்து இன்றைக்கி அந்த சிம்மாசனத்தில் போய் உக்காந்துட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இருந்தாலும் பாய்ஸ் வந்து அவங்க வந்து ஜாலியாக அது ஒரு டாஸ்க் விளையாடணும்னா சாச்சனா கூப்பிட்டு காலையிலேருந்து சாச்சனாவில் கேவலமாக பிரச்சனை பண்ணி கத்தி எல்லாத்தையும் பண்ணால் கூட இந்த பல்லுக்கு டாஸ்க்லாம் சாச்சனா பண்ண அந்த அராஜகம்லாம் ரொம்ப ஓவர். சாச்சனா மஞ்சரி இவங்கெல்லாம் பண்ணதெல்லாம் ரொம்ப ஓவர். இருந்தாலும் பாய்ஸ் வந்து என்னென்னா இது ஒரு கேம் தானே, இது ஒரு டாஸ்க் தானே, ஜாலியாக இருக்கும்னு சொல்லி சாச்சனையும் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நீங்களும் ராணியை வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த கிரீடா மாதிரி போடுற மாதிரி வந்து ஃபன்னாக முடிச்சிட்டாங்க. இவ்வளோ தான் ஆக்சுவலாக பாய்ஸ் பண்ணுறாங்களே, இதுதான் இந்த கேமோட ஒரு ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர். இது ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கினேன். டாஸ்க் ஆடும்போது அந்த இடத்துல என்னடா நம்ம தோத்துட்டோமே, அவங்க வின் பண்ணிட்டாங்களே, சார் நம்ம கரெக்டாக இல்லையா, நம்மளை இப்படி வெறுப்பேற்றிட்டாங்களா, அதெல்லாம் தோணும் தான். ஆனால் அது அந்த ஒரு 30 செகண்ட்ஸ் 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவ்வளோதான், அதோடு விட்டுடணும். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. இதெல்லாம் ஜாலியாக போகிறீங்க, ஆடுறீங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஷோ, ஜாலியாக விளையாடுங்க. அந்த ராஜாராணி டாஸ்க்கை வந்து என்ன இருந்ததுன்னு சொல்லி ரசித்தேன். நீங்கள் அந்த ராஜாராணி மாதிரி வேஷம் போட்டது, தமிழ்லேயே பேசினது, அப்புறம் அதுக்குள்ளே நடந்த அந்த ஃபன்னு, அந்த டாஸ்க்கு, அதை ரசித்து சிரித்து ஆடுறதை விட்டு அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீயா நான் ஈகோ, இவங்க அடிக்கடி சொல்கிறாங்களே கேர்ள்ஸ் வந்து மேல் ஈகோன்றாங்களே, மேல் ஈகோன்னு சொல்லிட்டு ஃபீமேல் ஈகோ தாங்க ஜாஸ்தி இருக்குது. ஃபீமேலுக்கு ஈகோவே கிடையாது, மேலுக்கு மட்டும் தான் ஈகோவா. யாருக்குமே ஈகோ இருக்கக்கூடாது, அது மேலாக இருந்தாலும் ஃபீமேல் இருந்தாலும் ஈகோ தான். அது ஏன் வச்சுக்கிறீங்க? ஆனவனா மேல் ஈகோன்னு சொல்லிட்டாங்க. ஃபீமேல் ஈகோ இருக்குல்ல, எல்லாருக்குமே பர்சனலாக எடுத்துக்கிறீங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டால் மட்டும், ஃபீமேல் எடுத்துக்கிட்டால் மட்டும் அது ஃபீமேல் ஈகோ கிடையாது, அது பரவாயில்ல, அவங்க ஏதோ கடுப்பில் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் மேல் எடுத்துக்கிட்டால் மட்டும் அது மேல் ஈகோன்றது தான் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி இது என்ன ஒரு பிராண்டிங்னு எனக்கு தெரில. அதே மேல் ஈகோ இருக்கவங்க தானே அவங்க டாஸ்க் வின் பண்ணி அவங்க ராஜாவான அப்புறம் கூட அவங்க வந்து அந்த சாச்சனா அடுத்த அந்த பக்கத்து ஒரு ராணின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களே அந்த சிம்மாசனத்தில் ஏறி அவங்களுக்கு அந்த கிரீடை போட்டு அவங்க சந்தோஷமாக தானே அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. அது ஏன் உங்களுக்கு புரியல தெரில. பர்சனலாக எடுத்துகிட்டு ஆடினா இப்படி தான் இருக்கும். இது எங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரிவ்யூ பார்க்குறவங்க எங்களுக்கு அப்படியே ரிலேட் ஆகுது, அப்படியே ட்ரான்ஸ்லேட் ஆகுது. நீங்கள் பண்ணுறது அப்படியே கரெக்டாக வெளியில் தெரியுது. நாங்கள் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுது. கண்டுபிடிச்சி அதை அப்படியே உங்கள்கிட்ட வந்து பார்க்கும்போது அதனால தான் ஷோ மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வரல. இந்த ஷோ ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் 50 days ஆக போகுது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த ஷோ வந்து டோட்டலாக இந்த சீசன் வந்து டோட்டலாக காலி. இதுக்கு மேலே என்ன வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் கொடுத்தாச்சு, என்னமோ பண்ணி பார்த்தாச்சு, பிக் பாஸ் டீமே மாற்றி பார்த்தாச்சு, ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் பண்ண வேண்டியது ஒன்றே வந்தால் இந்த ஷோ அப்படியே நிறுத்திடலாம். வேறு ஒன்றும் யாரோ ஒருத்தர் டைட்டில் நீங்களே சொல்லிவிட்டு நிறுத்திடலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். அதனால் இதே தான் நடக்குது. ஸோ பட் அந்த பாய்ஸ் டீம் வந்து வின் பண்ணாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணி விட்டாங்க. அப்புறம் ஆட்டம்பர்க் வந்து அவங்க வந்து ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு அது வந்து பாய்ஸ் டீம் வந்து வின் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபேன்லாம் கொடுத்தாங்க. அந்த ஆட்டம்பர்க் வந்து ஒரு டாஸ்க் மாதிரி வச்சாங்க. அது வந்து என்னென்னா அந்த சும்மா அந்த பேப்பரில் கப்பல் மாதிரி பண்ணி சின்ன ஒரு தொட்டியில் தண்ணி இருக்கா, அதில் அப்படியே அதை கப்பலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் டு எண்டு கொண்டு வரணும். அது பாய்ஸ் டீம் வின் பண்ணாங்க, அவங்களாம் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி அவ்வளோதான். இது நடுவில் வந்து என்னென்னா இது ஆக்சுவலாக ஜாக்லின் வந்து காலையில் வந்து மஞ்சரிக்கிட்ட ஒரு பிரச்சனை பண்ணாங்க. என்னென்னா தண்ணி பிடிக்கிற டாஸ்க்கு, தண்ணி பிடிக்கிறதுக்கு பாய்ஸ் சைட்லேருந்து யாரோ போயிருக்காங்க போல இருக்குது. அது வந்து எப்படி அவங்க போகலாம், டாஸ்க் கொடுக்காமல் போகிறாங்க, எப்படி ரூல்ஸ் வயலேட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னாங்க. ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா அது வந்து பெரிய குழப்பங்க. அந்த குழப்பத்தில் வந்து என்னென்னா டாஸ்க் ஆரம்பிக்கலையா, இந்த ஜாக்லின் வந்து வாட்டருக்கு இன்சார்ஜா இல்லையா,
டாஸ்க் டைமில் அவங்க பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம். ஓகேவா? அந்த குழப்பத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மஞ்சரி கிட்ட, ரயான்கிட்ட, அப்புறம் ஜெஃப்ரின்னு நினைக்கிறேன், அவங்ககிட்ட கேள்வி கேட்டுருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஏதோ ஒன்று சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. மஞ்சரியும் சரி ரயானும் சரி ஏதோ சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. ஜாக்லின் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கு இருக்க அந்த ஆட்டிடியூடை கொஞ்சம் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். என்னென்னா அவங்க ஒரு விஷயத்தை வந்து கம்ப்ளைண்ட்டாக வைக்கிறாங்க, அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, சொல்லும் போது அதை மற்றவங்க கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பதில் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. பட் மற்றவங்க சொல்கிற பதில் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பதிலாக இல்லைன்னா உடனே அந்த இடத்துல கட் பண்ணிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி அது பண்ணாங்க. அதனால மஞ்சரிக்கே வந்து என்ன ஜாக்லின், நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னீங்க, அதுக்கு நாங்கள் கேட்குறோம், அது நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் பாட்டு டப்புன்னு நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி போனீங்கன்னா எப்படி? அப்புறம் எதுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க? மதிக்காமல் போகிறீங்க. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, உங்களை மதிச்சு நாங்கள் பேசுகிறோம். அப்போ உங்களுக்கு என்னமோ தோணுது செய்யுங்க சொல்லி தேவையில்லை, பேச தேவையில்லை, நீங்கள் ஏதோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி போனீங்கன்னா எப்படி இருக்காது அப்படின்னாங்க. அப்போது அன்றைக்கி முத்து வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் எல்லாருக்கிட்டையும் ஃபீட்பேக் கேட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் இருக்கிறதா இருப்பேன்னு சொல்லி முத்து சொல்லிட்டு போனேன்னு சொல்லி அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகி எங்கள் டைம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, எங்களை மதிக்கவே இல்லை, நாங்கள் வந்து ஒன்று மதித்து சொன்னோம், அதை கண்டுக்காமல் அப்படி போனால் எப்படி, அதுக்கு எதுக்கு என்னை கூப்பிட்டு கேட்டிங்கன்னு சொல்லி அதை வந்து வீக்கெண்டில் விஜய் சேதுபதி சொல்லி அது அவ்வளோ பெரிய பிரச்சனையாகி அதை வச்சு முத்து எவ்வளோ போட்டு வறுத்து எடுக்கிற ராடு விட்ற அளவுக்கு அந்த விஷயம் நடந்தது. அப்போ அதே ஆட்டிடியூட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறைய இடங்களில் சின்னதாக எல்லாருக்கிட்டையுமே பண்ணிட்டு போகிறீங்கன்னா அப்போ அதுவும் தப்பு தானே. நீங்கள் வந்து மஞ்சரி ஒரு கேப்டனாக இருந்து அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, அவங்க வந்து அதை திருப்பி கேட்டுட்டு என்ன விஷயம் எது கேட்டுட்டு, அப்படி இல்லை ஜாக்லின், நீங்கள் வந்து டாஸ்க் இருக்கும்போது நீங்கள் தண்ணி பிடிக்கிற இன்சார்ஜ் கிடையாது, டாஸ்க்கு முடிஞ்சதுன்னா டாஸ்க் இல்லாத போது நீங்கள் இன்சார்ஜ்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அது ஒரு நிமிஷம் இருங்க நாங்கள் பேசிட்டு சொல்கிறோன்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா, இல்லைங்க அப்படிலாம் கிடையாதுங்க, இப்படி தான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் டாஸ்க் போது வாட்டர் இன்சார்ஜ் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது ரயானாக இருக்கட்டும் மஞ்சரி இருக்கட்டும் யாரும் சொன்னோன்னா அப்படிங்களா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அதுக்கு ஒரு சொல்யூஷனோ இல்லை ஒத்துக்கிட்டோம், சரிங்க அப்படியா சரி ஓகேங்க நான் வந்து இன்சார்ஜ் இல்லையா பரவாயில்லன்னு சொல்லி அதை விட்டு போகிறத விட்டு அப்படியா சரி உங்கள் இஷ்டம் நீங்கள் வச்சுக்கோ சொல்லி டப்புன்னு அதை கூட சொல்லாமல் கட் பண்ணிட்டு போனாங்கன்னா அப்போ அங்கே நின்று பேசுகிறாங்க திரும்ப அவங்கள மதித்து பேசுகிறாங்களா, அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? அவங்கள மூஞ்சில் வச்ச மாதிரி தானே இருக்குது, அவங்கள மூஞ்சில் செருப்பு கட்டி வச்ச மாதிரி தானே இருக்குது. அப்போ உன் வேலையை பார்த்து பண்ணி எல்லாம் என்னத்தை சொல்லி என்ன பண்ண போகிறேன்? நான் ஏதோ வந்து சொன்னேன், எனக்கு ஏற்ற மாதிரி தான் நீ பேசணும், எனக்கு ஏற்ற நீ சொல்ல, நான் சொன்னதுக்கு வந்து அவன் கரெக்டு, அவங்க வந்து டாஸ்க் பண்ணும்போது கூட டாஸ்க் இருக்கும்போது கூட அவங்க தான் வாட்டர் இன்சார்ஜ் நீ சொல்லணும்னு சொல்லி நான் எதிர்பார்த்து நான் சொல்கிறேன், நீ சொல்ல மாட்டேன் வேறு எதுவும் சொல்ல, அப்புறம் நான் எதுக்கு வேண்டி கேட்கணும், எனக்கு ஃபேவரபுளாக நீ பேசணும், நான் எதுக்கு வேண்டி பேசணும் மூஞ்சி வச்ச மாதிரி போகிறாங்க. அந்த ஆட்டிடியூட் ஜாக்லின் நிறைய அதுதான் அருண்கிட்ட சண்டை வரும்போதும் வருது, ஜெஃப்ரி கூட பேசும்போதும் வருது, இல்லை முத்து கூட சண்டை போட்டும் போதும் வருது, இல்லை யாருக்கிட்ட சண்டை போடும்போதும் அதுதான் வருது. அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக நான்கிட்ட அவங்க வேறு மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருக்காங்க. இது வந்து அவங்க வீட்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், வீட்டில் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பண்ண வேண்டிய விஷயம். அது பிக் பாஸ் ஷோவில் வந்து பண்ணாங்கன்னா மற்றவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த சீசன் வந்து நிறைய பேர்கிட்ட பெருசாக ரியாக்ட் பண்ணி பிரச்சனை பண்ணுறதே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும் தான் திருப்பி ஒரே மாதிரி ஆட்டிடியூட் வச்சு எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணிருக்காங்க. இந்த ஜாக்லின், சௌந்தர்யா, மஞ்சரி, சாச்சனா, இந்த மாதிரி இவங்களாம் வந்து பவித்ரா, இவங்களாம் வந்து என்னென்னா ஒரே மாதிரி ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு அதையே தான் எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ இந்த பாய்ஸ் சைடு பார்த்திங்கன்னா விஷால், சத்யா இவங்களாம் வந்தோன்னா ட்ரிகர் ஆகுது. அதுதான் விஷால்லாம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் வந்து ஒரு வார்த்தை அந்த மாதிரி வந்து டப்புன்னு ரியாக்ட் பண்ணிடுறது, பின்னாடி போய் பேசுறது எல்லாம் மட்டும். சத்யாவுக்கு அந்த மாதிரி ஒரு நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது, திடீர்னு ஒரு வார்த்தை வந்து ட்ரிகர் ஆகிடும். அப்படி இருக்கக்கூடாது, ஒரு கம்போஸ்ட்டாக இருக்குது தெரியல. ரஞ்சித் வந்து சைலண்ட்டாகவே இருக்க மாதிரி இருப்பார், ஆனால் அவருக்கு கோவம் உள்ளுக்குள்ளே நிறைய இருக்குது, வெளில காட்டுறதில்ல. இதெல்லாம் தான் தப்பான ஆட்டிடியூட். இப்போ ஜெஃப்ரியில் வந்து சைலண்ட்டாக இருக்க மாதிரி திடீர்னு ஏதாவது கோவம் வந்து டப்புன்னு ஏதாவது பேசுகிறது, கேர்ள்ஸ் கிட்ட போய்ட்டு அவங்களுக்கு நிறைய கேர்ள்ஸ்க்கு தான் நிறைய சப்போர்ட் பண்ணி பேசுறது. பாய்ஸ் சைடு வந்து சப்போர்ட் பண்ணி பேசும்போது வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணுறதுக்கே சைலண்ட்டாக இருக்குது, அவங்களோட பிரச்சனைகளையும் கேட்டுக்கிறதில்ல. பட் ஏதாவது ஒரு இடத்துல ரியாக்ட் பண்ணுது. இப்படி எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிற இந்த நெகட்டிவான இந்த கேமுக்கு செட் ஆகாத கான்செப்ட்ஸ் வச்சு விளையாட்டுருக்குறாங்க. பட் ஆனால் அவங்க வந்து இதே தான் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்காங்க. அதை யாரும் கேள்வி கேட்குறதில்ல. வீக்கெண்ட் வந்து விஜய் சேதுபதி கேட்குறதில்ல, இல்லை வந்து பிக் பாஸ் கேட்குறதில்ல, இல்லை யாரும் வந்து அந்த நாமினேஷன் பண்ணும்போது அதை பற்றி சொல்கிறதில்ல. ஸோ இப்படி எல்லா சைடுமே எதையுமே கேள்வி கேட்காம எதுவுமே பண்ணாமல் போது இந்த சீசன் வந்து ரொம்ப டோட்டல் டிசாஸ்டராக இருக்குது. இந்த சீசன் மொத்தமாக முடிஞ்சோடனே இந்த சீசன் ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லி நம்ம பேசணுன்னா இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம அதுக்குள்ளே அடக்கி ஈஸியாக சொல்லிட முடியும். ஏன்னா அவ்வளோ ஓட்டைகள் இந்த சீசனில் இருக்குது. அப்புறம் வந்து இது ரூல்ஸ் வயலேஷன், இந்த வீட்டில் பயங்கரமாக ரூல்ஸ் வயலேட் பண்ணுறாங்க. ரூல்ஸே கிடையாது. இன்றைக்கி பல்லக்கு டாஸ்க் வச்சாங்க. பல்லக்கு டாஸ்க் வந்து ஓகே, அந்த பல்லக்கு டாஸ்க் வந்து என்னென்னா பாய்ஸ் வந்து அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு அவங்க அதுலேருந்து ஒரு பெரிய ஒரு கேம் ப்ளே பண்ணி ஒரு ட்ரிக் பண்ணாங்க. மேபி கேர்ள்ஸ் எடுத்துன்னு போய் அதை ஃபஸ்ட் எடுத்துன்னு போய் வச்சுருந்தாங்க, கேர்ள்ஸ் திருப்பி தரமாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட இதே மாதிரி தான் இருந்திருக்கும். பாய்ஸ் போய் கேட்டிருப்பாங்க, கேட்டவங்க தரமாட்டேன்னு சொல்லி இருந்திருப்பாங்க, அப்படி இப்படி இருந்திருக்கும். இது வந்து என்னென்னா ஒரு கேம் பிளான் தான்.
ஆனால் அந்த கேம் பிளானை வந்து ஃபஸ்ட்டு யார் முந்திக்கிறாங்க, பாய்ஸ் எடுத்துட்டாங்க, பாய்ஸ் வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக பாய்ஸ் எடுத்துன்னு போய் வச்சு அந்த பல்லக்கு வச்சு அவங்க கேம் ஆடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா பாய்ஸ் பல்லக்கு வந்து காமன்னு சொல்லிட்டாங்க. பல்லக்கு எடுத்துன்னு போய் இவங்க பாய்ஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, தரமாட்டேன்னு சொன்னாங்க. அதை வச்சு கேம் ஆடிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அதை வந்து இங்கே சென்டரில் வச்சுட்டு அதை வச்சு கேம் ஆடாமல் வேறு வச்சு கேம் ஆடிருந்துக்கலாம். பட் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எதுவும் டாஸ்க் இல்லை, ஒன்றுமே இல்லைன்றதுனால இந்த பல்லக்கு வந்து ஒரு பிக் பாஸ் கொடுத்துருக்காரு. இது அவர் கொடுத்துருக்கிறது இதை வச்சு தான் நம்ம கேம் ஆடணுன்றதுக்காக ஆடிட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா கேர்ள்ஸ் அந்த மாதிரி இந்த பொருள்லாம் தூய்மை வச்சு கேம் ஆடினாங்க. லாஸ்ட் வீக்கெலாம் கேம் ஆடினாங்கல்ல அந்த மாதிரி. அதனால் இவங்க வந்து அந்த மாதிரி ஆடிருப்பாங்க போல இருக்குது. பட் ஆனால் அது வந்து பெரிய பிரச்சனையாக தான் ஆச்சு. அது எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த பாய்ஸ் வந்து அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். தீபக்கும் அந்த ரயானாவெலாம் வந்து இந்த பல்லக்கு தூய்மையாக அங்கே வச்சுக்கின அந்த பண்ண கேம் வந்து அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் அதுதான் அந்த கேம் ஆடினாங்க. அதனால் வந்து சாச்சனா கொஞ்சம் கத்துனது, அந்த சாச்சனாவும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கலாம். சாச்சனா நிறைய விஷயங்களை வாய் விட்டாங்க. அப்புறம் மஞ்சரிக்கு அதை சரியாக ஹேண்டில் பண்ணவும் தெரில. அப்புறம் என்னென்னமோ பண்ணி பேசி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் கூட்டி வச்சு பார்த்தா பல்லக்கு டாஸ்க்கு முடிஞ்சு போச்சு. பட் ஆனால் அந்த பல்லக்கு டாஸ்க்குன்னு வச்சு ஆடினது எவ்வளோ ரூல்ஸ் வயலேஷனு. இந்த சைடில் அந்த சைடு போகுது, அந்த சைடில் இந்த சைடு வரதுன்னு சொல்லி இந்த வீட்டில் வந்து எதுக்கு தான் நடுவில் கோடு போட்டிருக்காங்கன்னே தெரில. கோடு போட்டது வந்து வேஸ்ட்டு. கோடை யாரும் மதிக்கிற மாதிரியும் தெரில. இந்த சைடில் அந்த சைடு போகக்கூடாது, அந்த சைடில் இந்த சைடு வரக்கூடாதுன்றதுக்கு யாரும் மதிக்கிற மாதிரி தெரில. இஷ்டத்துக்கு போகிறாங்க வராங்க. அதுவும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான், ஒரு அளவு வரைக்கும் தான். எதுக்கெத்தாலும் டாஸ்க்குன்னு கொடுத்துருந்தா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஹவுஸ்மேட்ஸுக்கு கடுப்பாயிட்டு ரூல்ஸ் ஆகுது இதுவாகுதுன்னு சொல்லி போயிடுவாங்க. பிக் பாஸும் வந்து இந்த ரூல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி அவர் வந்து ஸ்ட்ரிக்டாலாம் எதுவும் சொல்கிறதில்ல. இந்த வாரம் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிக் பாஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்த மாதிரி மண்டே டியூஸ்டே. பட் நேற்று இன்றைக்கெலாம் ரொம்ப ஒன்றுமே பண்ணல. அவர் பண்ணி ஃப்ரீயாக விட்டார். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பொழுது. எல்லாருக்குமே டயர்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இந்த பிக் பாஸ் ஷோ பார்த்ததில்ல. பிக் பாஸ் டீமுக்கே டயர்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அதனால் இது அவ்வளோதான், இந்த சீசன் தேராதுரா, டோட்டலாக படுத்து ஃப்ளாட் ஆகிடுச்சான்னு சொல்லி விட்டாங்களா என்ன தெரியல. எப்படியோ இன்னொரு 50 நாள் எப்படியோ எப்படி தள்ள போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுருக்காங்க, எனக்கு தெரியல. அதனால் எல்லாமே ரூல்ஸ் வயலேஷனு. அப்புறம் வந்து இந்த எல்லா விஷயத்தையுமே ப்ரோவோக் பண்ணுறீங்கன்ற வார்த்தை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, மாக் பண்ணுறீங்கன்ற வார்த்தை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இந்த ப்ரோவோக் பண்ணுறீங்க, மாக் பண்ணுறீங்கன்றதே அடிக்கடி சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே ப்ரோவோக் பண்ணி நிற்பாங்க, எல்லாத்தையுமே மாக் பண்ணி நிற்பாங்க. சின்னதாக ஒரு விஷயங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு வந்து ப்ரோவோக் மாக்குனா எப்படி? அது வந்து அதே அந்த வார்த்தை மட்டும் தான் கண்டினியூஸாக வந்துட்டு தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் இந்த நம்ம மன்னராக பண்ண ராணவ், அவர் என்ன தான் பண்ணாலும் சத்தியமாக தெரில. அவர் மன்னராக அவர் வந்து ஒன்றுமே பண்ணாமல் சைலண்ட்டாக தான் உட்காந்தார். ஆனவனே அவங்க பல்லக்கில் தூக்கின்னு போயிட்டாங்க. ஜாலியாக உட்காந்து வந்தார். அந்த சிம்மாசனத்தில் போய் உட்காந்துனார். ஃபைனலாக இவங்க வின் பண்ணோன்னா அந்த கத்தி தூக்கி காட்டி அரிமா தேசம்னு காட்டினார். அவர் எந்த விஷயத்துக்கும் எதுவும் பேசின மாதிரியும் தெரில, சத்தம் போட்ட மாதிரி தெரில. இன்றைக்கி அந்த சாச்சனா வந்து தீபக் சொன்ன வார்த்தைக்கு மட்டும்தான் அவர் கொஞ்சம் கோவப்பட்டு கத்தினார். மற்றபடி அவர் ஒன்றும் பெருசாக பண்ண மாதிரி தெரில. ஸோ ஆக மொத்தம் அப்படி இப்படி கூட்டி கழிச்சு பார்த்து இந்த ஷோவை முடிச்சிட்டாங்க. அண்ட் இவர் நம்ம ஒற்றன் சரியான காமெடி. ஒற்றன் வந்து ஒற்றன் சிவா வச்சு எல்லாருமே செம்மையாக காமெடி பண்ணி விட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ரொம்ப சீரியஸாக ஒரு ஒற்றன் வேலை பண்ணுறது இருந்துச்சுன்னா அவர் பதுங்கி போயிட்டு ரொம்ப சின்சியராக அவர் வந்து அந்த ஒற்றன் வேலையை ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ணுற மாதிரி, யாருக்குமே தெரியாமல் அவர் சைலண்ட்டாக பண்ண மாதிரி நினச்சின்னு பண்ணார். போய்ட்டு பவித்ரா கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துன்னு. ஆக்சுவலாக பார்த்தா இவர் தான் ஒற்றன்னு இவனுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சான். ஏதோ ஒரு காமெடி பீஸ் ஏதோ தனியாக பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி இவர் பண்ணுறதை பார்த்து இந்த சந்தானம் படம், அந்த படத்தில் சந்தானம் வந்து இவர் நம்ம விமல் நடிச்ச படத்தில் வந்து ஜீப்பில் சூமோவில் சேஸ் பண்ணுவாங்கல்ல, சூமோ சேஸ் பண்ணி இவர் வந்து மனோபாலை வந்து சம்மந்தம் டேரெக்டாக நடுவில் வந்து சொல்லும்போது அவரை தான் தோற்றுறாங்க வச்சு பண்ணுவார்ல. அப்போ வந்து சொல்லுவாங்கள்ல சந்தானம், யாரா சீரியஸாக நேரத்தில் காமெடி பண்ணி இவன் ஏன்னா நடுவில் வரா அப்படின்னு சொல்லுவார்ல சந்தானம். அந்த மாதிரி இன்றைக்கி அந்த ஒற்றன் வந்து அவர் என்னவோ ரொம்ப சீரியஸாக யாருக்குமே தெரியாமல் அவர் பயங்கரமான ஒற்றன் வேலை பண்ணுறதா அவர் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாருமே என்னென்னா அவர் கிடையாது இருப்பா விடுப்பா, அவர் ஏதோ தனியாக அதை காமெடி பண்ணுங்கன்னு சொல்லி விட்டாங்க. இன்றைக்கி ஷோவெல்லாம் முடிஞ்சோன்னா அவர் கூப்பிட்டு வந்து நீங்கள் தான் ஒற்றன்னு ஃபஸ்ட்டேவே தெரியும், நீங்கள் அது தெரியாமல் போய் ரொம்ப சீரியஸாக போய் உங்கள் வேலையை ரொம்ப சீரியஸாக போய் நீங்கள் வந்து இங்கேருந்து அங்கே நியூஸை பாஸ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அது எங்கெல்லாம் தெரியும், நீங்கள் ஏதோ தனியாக ஏதோ சீரியஸாக காமெடி பண்ணிட்டு விட்டோன்னு சொன்னாங்க. அந்த பர்டிகுலர் எபிசோடை பார்க்கும்போது செம்ம சிரிப்பு. ஏன்னா அப்படி தான் இருந்தது. ஏன்னா நமக்கும் தெரியும் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு. அப்புறம் ஏன்னா இவர் வந்து வீக்கெண்ட் வந்தோன்னே இவங்க சொல்லுவாங்க யார் என்னென்ன கேட்டு இந்த வீட்டில் ஒட்டுறன்னு யார் தெரியுமா சொல்லும்போது இவர் எழுந்து பெருமையாக நின்று சொல்லலான்னு நினச்சார் பிள்ளைக்கு. அதான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களே இவர் தான் ஒட்டுறன்னு. அது வந்து சிவாவுக்கு வந்து அது புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. அதெல்லாம் அப்படி இருந்தது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் பாய்ஸ் நல்லா இந்த கேமை நல்லா என்ஜாய் பண்ணி ஆடுறாங்க. கேர்ள்ஸில் சில பேர் நல்லா என்ஜாய் பண்ணி ஆடுறாங்க. இப்போது சில பேர்லாம் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக என்ஜாய் பண்ணி ஆடுறாங்க. பட் எல்லாருமே அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக ஆடினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் நைட்டெல்லாம் முடிச்சு எல்லாம் டாஸ்லாம் முடிச்சு டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் ஜாலியாக அப்படி நைட்டெல்லாம் சிரித்து
கதைச்சி கூத்தடிக்கணும். அதே மாதிரி நீங்கள் காலிலேருந்து ஆடும்போது டாஸ்கோட ஆக்டிவிட்டியில் சீரியஸ்னஸ் காட்டுங்க. பட் ஒருத்தர் மேலே சீரியஸாகி அவர் மேலே சீரியஸாக ஒரு கடுப்பு, கோபம், வெறுப்பு, வன்மம், ஒரு எரிச்சல் அதை கொட்டாதீங்க. கொட்டாமல் நீங்கள் வந்து கேம் ஆடினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி 46 நாள் ஆயிடுச்சு. இன்னொரு ஒரு 60 நாள் தான். 60 நாள் 2 மாதம் கரெக்டாக. ஸோ 2 மாதத்தை எப்படி ஓட்டு போக போகிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி ரிவ்யூவில். மீண்டும் நாளைக்கு டே 47 ரிவ்யூவில் பார்ப்போம். நாளைக்கு ரிவ்யூவில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா மெயினாக வந்து இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர், ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் பற்றி நாளைக்கு பேசணும். ஏன்னா நமக்கு ஒரு கணிப்பு இருக்குது, இவங்க தான் பெஸ்ட்டாக பண்ணாங்க பாய்ஸ் சைடு, கேர்ள்ஸ் சைடு, இவங்க ஒர்ஸ்ட்டாக பண்ணாங்க பாய்ஸ் சைடு, கேர்ள்ஸ் சைடுன்னு இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுவோம். நாளைக்கு அவங்க இதில் ஷோவில் யார் யாரை சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் நம்மளோட கணிப்பு யார் யாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம், பேசுவோம். சரிங்களா? ஓகே, மீண்டும் நாளைக்கு டே 47 ரிவ்யூவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். எல்லாருக்குமே மிக்க நன்றி.